அதையெல்லாம் கூட கருத்தில் கொண்டு எந்தவித வழக்கையும் தொடுக்காமல் இருந்து, ஆனால் அவர்களுடைய பொய் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் இந்த ரூட்டை எடுத்திருக்கேன். TR பாலு மற்றும் RS பாரதி மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். TR பாலு பல்வேறு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. குறிப்பாக இடம் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. அதற்கெல்லாம் நீங்க என்ன மாதிரியான பதில் சொல்ல விரும்பியிருக்கீங்க? ஆதாரங்கள் எதுவும் சமர்ப்பிச்சிருக்காரா? ஆனால் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். நீதியரசர் அவர்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. திரு TR பாலு அவர்கள் எல்லா ஆதாரத்தையும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம், எல்லா ஆதாரத்தையுமே. அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது வேடிக்கையா போச்சு. சும்மா யாரு பேரு மேலாலும் அவதூறு பேசுவது, அபாண்டமா குற்றச்சாட்டு வைப்பது, வன்ம வார்த்தைகளால் பேசுவது. ஏன்னா இதெல்லாம் பேசிட்டாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிடுவாங்க, சாதாரண பொதுமக்கள் வரமாட்டார்கள் என்றுதான் திரு RS பாரதி அவர்கள் காலமா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, நானும் 2021 யார் மீதும் அவதூறு வழக்கு தொடுத்ததே கிடையாது. தொடுக்கக்கூடாது என்கின்ற பிரின்சிபல் இருந்த மனிதன் திரு RS பாரதி அவர்கள் மீது நான் தொடுத்ததுதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் அவதூறு வழக்கு. திரு TR பாலு அவர்கள் தொடுத்த அவதூறு வழக்குல குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது அபாண்டமான குற்றச்சாட்டு என் மீது வைத்ததற்காக அவர் மீது இரண்டாவது ஒரு அவதூறு வழக்கையும் தொடுக்க வேண்டிய கட்டாயம். காரணம், இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் செஞ்சாத்தான் நியாயம் கிடைக்க மாட்டிருக்கு. எனக்கும் நீதிமன்றம் வருவது, இத்தனை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய நேரத்தை வீணாக்குவது, நீதிமன்றத்தினுடைய நேரம் சில முக்கியமான வழக்குக்கு செல்லணும். அதையெல்லாம் கூட கருத்தில் கொண்டு எந்தவித வழக்கையும் தொடுக்காமல் இருந்து, ஆனால் அவர்களுடைய பொய் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் இந்த ரூட்டை எடுத்திருக்கேன். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் திரு RS பாரதி அவர்களுக்கு, திரு TR பாலு அவர்களுக்கு இந்த மாண்புமிகு நீதிமன்றம் சரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இன்னைக்கு 2 பேருமே வரல. திரு RS பாரதி அவர்களும் வரவில்லை, திரு TR பாலு அவர்களும் வரவில்லை. அதனால் இன்னைக்கு எங்களுடைய தரப்பு சாட்சியத்தை டிப்போசிஷனா கொடுத்துருக்கோங்கன்னா, அவர்களுடைய லாயரோடு வருகின்ற காலத்தில் வருவாங்க. அன்னைக்கு தான் குறுக்கு விசாரணை, வேறு விசாரணை இருக்கும். திரு RS பாரதி அவர்கள் என் மீது பேசியிருக்கக்கூடிய அவதூறுக்கான சாட்சியத்தை கொடுத்திருக்கோம். TR பாலு அவர்கள் மீது நான் கொடுத்திருக்கக்கூடிய அவதூறு வழக்கு ஏற்கப்பட்ட உடன், ஏன்னா அது நீதிமன்றத்துக்குள்ள பேசப்பட்டது, நீதியரசர் முன்பு பேசப்பட்டது, அது ஏற்கப்பட்ட உடன் அதற்கான சாட்சியத்தை அடுத்த தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி 2026 அடுத்த தேதி கொடுத்திருக்காங்க. ஏற்கப்பட்டவுடன் அதற்கான சாட்சியத்தை ஏப்ரல் 7ஆம் தேதி கொடுப்போம். அண்ணா வேறங்கண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.